Alhamdulillah alladhi ballagana fi shahri Ramadan wa fataha fihi abwab al-janan wa anzala fihi kitabahu al-Quran wa salatu wa salamu ala sayyidina Muhammadin sallallahu alayhi wa sallam wa ala alihi wa ashabihi ajma'in wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin, amma ba'd. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul uqdatam min lisani yafqahu qawli rabbi zidni ilma. புகழும் புகழ்ச்சியும் நம் அனைவரையும் படைத்து அவனுடைய அருளாலும் பாவ மன்னிப்பாலும் சூழப்பட்ட மாதமான ரமலானுடைய மாதத்தை அடைய செய்த அல்லாஹுக்கே உரித்தாகுக. அல்லாஹ்வுடைய அருளும் கிருபையும் நம்முடைய உயிருக்கும் மேலான உத்தம தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த அனைத்து நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக அல்லாஹு தஆலாவுடைய பாவ மன்னிப்பை பெற்று நாளைய தினம் சுவனத்திலே நுழைய வேண்டும் என்ற உன்னத நோக்கத்திலே இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் கிருபையும் என்றென்று வற்றாமல் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே பல்வேறுபட்ட கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்கள், பொய்யான மதங்களை வாழ்க்கை நெறியாக கொண்டவர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே நமக்கும் அவர்களுக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன? எந்த ஒரு விதத்திலே, எந்த ஒரு இடத்திலே நாம் அவர்களை விட்டு வேறுபட்டு நிற்கிறோம் என்று சொன்னால், யாராக இருக்கட்டும், பிற மதத்தை, பிற கொள்கையை, வெவ்வேறுபட்ட சித்தாந்தங்களை பின்பற்றக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய அடிப்படை என்பது இந்த வாழ்க்கையோடு முடிந்துவிடும். அவர்களுக்கு இந்த வாழ்க்கையை தாண்டி வேறொரு லட்சியமோ வேறொரு எண்ணமோ எதுவுமே அவர்களுக்கு இருக்கவே இருக்காது. ஆனால் மூமின்களாக இருக்கக்கூடிய நமக்கு மட்டும்தான் இந்த உலக வாழ்க்கையை தாண்டி மறுமை வாழ்க்கை என்ற ஒரு லட்சியம் இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையை தாண்டி இங்க இருக்கக்கூடிய இன்பங்களை அடைவதை தாண்டி நாளை சுவனத்திலே இருக்கக்கூடிய அந்த உன்னதமான இன்பங்களை அல்லாஹ் தஆலா நமக்காக வைத்து இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்ணும் கண்டிராத, வலா உதுன சமிஅத், எந்த காதும் கேட்டிராத, வலா ஹதர அலா கல்வி பஷர், யாருடைய உள்ளத்திலும் கூட கற்பனையும் செய்து பார்க்க முடியாத அப்படிப்பட்ட உயர்ந்த இன்பங்களை கொண்ட சுவனத்தை அடைய வேண்டிய லட்சியம் என்பது மூமின்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இதான் நம்மளுக்கும் மற்ற சித்தாந்தங்களை மற்ற கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேறுபாடு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் எவ்வளவுதான் சிரமங்கள் இருந்தாலும், எவ்வளவுதான் வெயில் இருந்தாலும், சூடு அந்த உஷ்ணம் என்பது இருந்தாலும், அனைத்தையும் தாண்டி நாம் அல்லாஹ்விற்காக நோன்பு வைத்திருக்கிறோம். அந்த ஒரு காரணத்திற்காக தான் எவ்வளவுதான் வேலைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு அல்லாஹ்விற்காக நின்று வணங்கி கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் தாண்டி வணக்கத்திற்கு பிறகும் ஏதாவது மார்க்க விஷயத்திலே சொல்லப்படாதா, ஏதாவது இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நாம் அமல் செய்து நாளைய தினம் சோனத்தை அடைந்து கொள்ள மாட்டோமா என்ற ஒரு வேட்கையிலே இங்கு நாம் எல்லாருமே அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், நம் அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒற்றை லட்சியம், ஒற்றை இலக்கு என்பது சோனத்தை அடைந்து கொள்வது. இந்த ஒரு விஷயத்தை தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எல்லா இடத்திலும் நமக்கு ஆர்வம் ஊட்டுகிறான். குர்ஆன்ல நீங்க எடுத்து பாருங்க, அல்லாஹ் தஆலா அமல்களை குறித்து கூறுகிறான், ஒரு ஏவலை கூறுகிறான், ஒரு விஷயத்தை விட்டு நம்மை தடுக்கிறான் என்று சொன்னால் அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா நமக்கு வைத்திருக்கக்கூடிய பயன், ஒரு வெகுமதி என்பது இந்த சுவனமாக தான் இருக்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறும்போது, இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், எவர்கள் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்கிறார்களோ, கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா, அவர்களுடைய தங்குமிடம் என்பது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸாக அமையும். அதே போன்று அல்லாஹ் தஆலா கூறும்போது, சாரிஉ இலல் கைராத், நல்ல விஷயங்களின் பால் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள்,
முந்திக் கொண்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஜன்னத்தின் அர்துஹ ஸமாவாத் வல் அர்த், சுவனம் கிடைக்கும். அந்த சுவனத்துடைய விசாலம் எவ்வாறு? வானங்கள் பூமி அளவுள்ள சுவனம் கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே எங்கெங்கெல்லாம் ஒரு அமலை கூறுகிறானோ, ஒரு விஷயத்தை விட்டு நம்மை தவிர்த்திருக்குமாறு கட்டளையிட்டு இருக்கிறானோ, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு வெகுமதியாக அல்லாஹ் தஆலா முன்னிறுத்துவது இந்த சுவனத்தை தான். அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய சஹாபாக்களை எதை கூறி வார்த்தெடுத்தார்கள், எதை கூறி அவர்களை மார்க்கத்திலே நிறைவேற செய்தார்கள், எதை கூறி அவங்களுடைய ஈமானை புத்துணர்வு மிக்கதாக மாற்றினார்கள் என்று சொன்னால் இந்த சுவனத்தை கூறி. பத்ர் போர்க்களம் என்பது நடந்து கொண்டே இருக்கிறது, பரபரப்பாக இருக்கிறது. பத்ர் போர்க்களத்தை குறித்து நம்ம அனைவருக்குமே தெரியும். இந்த ரமலானுடைய மாதத்தில் ஏற்பட்ட ஒரு போர்க்களம் தான். அந்த போர்க்களத்தில் தான் அல்லாஹு தாலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தையும் இஸ்லாமியர்களும் உயர்த்தி காட்டினான். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு போர்க்களம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தருவாயிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை ஆர்வம் ஊட்டியது என்பது இந்த சுவனத்தை கொண்டுதான். அழகாக குறிகாட்டினார்கள். கூமு இலா ஜன்னத்தின் அர்துஹ ஸமாவாத் வல் அர்த், சஹாபாக்களே நீங்கள் போரிடுங்கள். எதை முன்வைத்து என்று சொன்னால் இந்த சுவனத்தை வைத்து. அதனுடைய அளவு என்பது, அதனுடைய விசாலம் என்பது வானம் பூமியினுடைய அளவுக்கு விசாலமானது என்பதாக சொன்னாங்க. இந்த வார்த்தையை கேட்டவர் தான் உமைர் இப்னு ஹுமாம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி. அவர் என்ன பண்றாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்தை நோக்கி நீங்கள் முன்னேறுங்கள் என்று சஹாபாக்களை ஆர்வமூட்டக்கூடிய அந்த சமயத்திலே அவர் பேரித்த பழங்களை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த அறிவிப்பு அவருடைய செவிப்புலன்களிலே தொடுகிறது, அவருடைய காதுகளிலே கேட்கிறது. உடனே அந்த பேரித்த பழங்களை தூக்கி போட்டுவிட்டு போர்க்களத்திலே சென்று ஷஹீதானார். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுக்க அந்த சமுதாயத்தை வாத்தெடுத்தது, நமக்கு வாக்குறுதி அளித்தது என்பது இந்த சுவனத்தை கொண்டுதான் அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்குறுதிகளை தந்திருக்கிறார்கள். அதனால தான் நம்ம பார்க்கலாம், ஒரு கிணறு, இந்த கிணற்றை யார் பொதுமக்களுக்காக வாங்கி விடுவார்களோ அவர்களுக்கு என்ன சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? சுவனம் என்பதாக சொன்னாங்க. அதனால தான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த கிணற்றை வாங்கி பொதுமக்களுக்காக விட்டார்கள். ஆக இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை என்பது நம்ம எந்த அமலை செய்தாலும் சரி அதற்கு நாம் ஆதரவு வைக்க வேண்டியது சுவனம். இந்த சுவனத்தை பொறுத்தவரை பல நபர்களுக்கு ஒரு வித்தியாசமான சிந்தனைகள்லாம் இருக்கு. ஏன்னா சுவனம் தான் இலக்கு, சுவனம் தான் லட்சியம். சுவனத்தை தாண்டி இந்த மறுமை வாழ்க்கையிலே எதுவுமே இல்லவே இல்லை. சுவனம் என்பது நிரந்தரமானது, அதில் இருக்கக்கூடிய இன்பங்களும் நிரந்தரமானது. இப்படிப்பட்ட சுவனத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் மிகப்பெரிய அமல்களை மேற்கொள்ள வேண்டுமா? கஷ்டமான விஷயங்களை எல்லாம் செய்தால்தான் சுவனம் என்பது கிடைக்குமா? ஏனென்றால் பிற மதங்களை நாம் பார்க்கலாம், அவங்களுடைய வணக்க வழிபாடுகள் என்பது ரொம்ப கடுமையானது. உதாரணமாக சொல்ல போனா தங்களுடைய பொய்யான அந்த கடவுள்களை வணங்குவதற்காக வீட்டிலிருந்து எங்க வரைக்கும் போவாங்க? பழனி வரைக்கும் போவாங்க. இங்கிருந்தே காசி வரைக்கும் நடப்பயணமா போவாங்க. அவ்வாறுதான் அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் என்பது மிகவும் கஷ்டமானதாக, சிரமப்படுத்தக்கூடியதாக ஒரு வணக்க வழிபாடுகள் அவங்களுக்கு இருக்கு. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் என்பது சுவனத்தை லட்சியமாக ஒவ்வொரு முஃமின்களுக்கும் ஆக்கியிருந்தாலும் அந்த சுவனத்தை அடையக்கூடிய இலகுவான வழிமுறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்காங்க. ரொம்ப இலகுவான வழிமுறைகள் தான். அதை நம்ம தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில மேற்கொண்டாலே போதும், அந்த நிலையிலே நாம் மரணித்தாலே போதும், இன்ஷா அல்லாஹ் நாம் சுவனத்தை அடைந்து கொள்ளலாம். அதிலே மிக முக்கியமான ஒரு வழிமுறை என்பது இமாத்தத்துல் அதா அனி தரீக், பாதையிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு நோவினை செய்யக்கூடிய அந்த பொருட்களை அகற்றினால் சுவனம். எங்கேயாவது இது மாதிரி இருக்குமா? இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர இது போன்ற உயர்ந்த குணங்கள் என்பது சொல்லித்தரப்படுவதே இல்லை. அதே போன்று இந்த விஷயம் எங்கன்னு சொன்னா நபிமொழியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிகாட்டினார்கள், வலகத் ரஅய்து ரஜுலன், நான் ஒரு மனிதரை பார்த்தேன், யதகல்லபு ஃபில் ஜன்னah, அவர் சுவனத்திலே சுற்றி கொண்டிருந்தார். எதுக்காக தெரியுமா அல்லாஹு தாலா அவருக்கு சுவனத்தை தந்தான்? ஷஜரத்தன், ஒரு மரத்திற்காக. கதஅஹா அன் பஹரி தரீக், அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா பாதையிலே மக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய அந்த மரத்தை வெட்டினார். அதன் காரணமாக அல்லாஹு தாலா சுவனத்தை தந்தான். அந்த மனிதனை சுவனத்திலே உலாவரக்கூடிய நிலையிலே நான் பார்த்தேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிகாட்டினார்கள்.
நாமும் நல்ல ஒரு நியத்தில் இது போன்ற மக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய விஷயங்களை பாதையிலிருந்து நாம் அகற்றினோம் என்று சொன்னால் இதன் மூலியமாகவும் அல்லாஹு தாலா நமக்கு சுவனத்தை தரலாம். அதே போன்று சுவனத்திற்கு நாம் இலகுவாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் இருக்கக்கூடிய இரண்டாவது ஒரு வழிமுறை என்னன்னா, ரொம்ப இலகுவான ஒரு வழிமுறை. நம்ம அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயத்தை பிராக்டிக்கலாக கொண்டு வரணும். அமல் ரீதியாக நடைமுறையாக நாம் கொண்டு வந்தால் போதும். என்ன விஷயம் தெரியுமா? ஆயத்துல் குர்சியை 5 நேர தொழுகைக்கு பின்பாகவும் ஓதுவது. எல்லாருக்கும் ஆயத்துல் குர்சி தெரியும். அது சிறியவர்கள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரை ஆயத்துல் குர்சி தெரியாம இருக்காதவங்க என்று யாருமே இருக்க மாட்டாங்க. அனைவருக்குமே தெரியும். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரே ஒரு வசனம். இதை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள், மன் கரஅ ஆயத்துல் குர்சி துபுர குல்லி ஸலாத்தின் லம் யம்னஹு மின் துஹூலில் ஜன்னah இல்லா யமூத். எவர் ஒருவர் 5 நேர தொழுகைக்கு பின்னாலும் சலாத்திற்கு பின்னால் இந்த ஆயத்துல் குர்சியை தொடர்ந்து ஓதிக்கொண்டே வருகிறாரோ அவருக்கு சுவனம் நுழைவதற்கு மரணத்தை தவிர வேறு எதுவுமே தடையாக இருக்காது என்பதாக குறிக்காட்டினார்கள். யோசிச்சு பாருங்க, ஓதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? ஆயத்துல் குர்சியை ஓதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? 1 நிமிஷம் ஆகுமா? அரை நிமிஷம் கூட ஆகாது. நாம் இந்த அமலை தொடர்ந்து செய்தாலே போதும். இந்த அமல் எல்லாம் யோசிச்சு பார்க்கணும். கேரண்டியா வார்த்தை என்பது வந்திருக்கு. ரொம்ப தெளிவான முறையில் நபி அவர்கள் கூறிய வார்த்தை, லம் யம்னஹு மின் துஹூலில் ஜன்னah இல்லா யமூத். அவன் சுவனம் நுழைவதற்கு மரணத்தை தவிர வேறு எதுவுமே தடையாக இருக்கிறது. சுவனம் நுழைவது என்ற வார்த்தையே மிக தெளிவாக வந்த அமல்கள். இது இரண்டாவது. மூன்றாவதும், நம்ம எப்பவுமே ஒது செய்கிறோம். தொழுகைக்காக ஒது செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அந்த ஒது செய்து முடித்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள், மாமின் அப்தின் யுஸ்பிகுல் உதுஅ. எந்த ஒரு அடியான் ஒதுவை பரிபூர்ணமாக செய்து வயகூல், அவர் கூறுகிறார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு. இந்த கலிமாவை அவர் கூறிய பின்னால் ஐ யதுஹுலஹு ஸமானியத அப்வாப் மின் ஐயி பாபின் ஷா. நாளை மறுமை நாளிலே 8 வாயில்களிலே, சுவனத்தினுடைய 8 வாயில்களிலே அவர் விரும்பிய எந்த வாயிலில் வேண்டாமானாலும் அவர் சுவனத்திலே நுழைந்து கொள்ளலாம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். எவ்வளவு ஈஸியான விஷயம் பாருங்க. உது செய்யறது கண்டிப்பாக உதுவை செய்துதான் ஆக வேண்டும். செய்து முடித்த பின்பாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச துவா தான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய நம்ம அனைவருக்கும் தெரிந்த கலிமா. இந்த கலிமாவை நாம் படித்தாலே போதும் எப்படிப்பட்ட ஒரு பெனிஃபிட் கிடைக்குது, எப்படிப்பட்ட ஒரு பயன் கிடைக்குது. சுவனத்திற்கு 8 வாயில்கள் உள்ளன. 8 வாயில்களிலே நாம் எந்த வாயிலே நாடுகிறோமோ அந்த வாயில் வழியாக சுவனத்திற்குள்ளே நுழையலாம். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்பது இந்த துவாவை தவிர வேற எந்த துவாலையும் இருக்கவே இருக்காது. இது எல்லாமே இலகுவாக நாம் சுவனத்திற்கு நுழையக்கூடிய வழிமுறைகள். மூணாவதும் ஒரு மிக முக்கியமான ஒரு துவா இருக்கிறது. சுவனத்திற்கு நாம் இலகுவாக நுழைய வேண்டும் என்று சொன்னால் அதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு துவா. அந்த துவாவிற்கு 2 விதமான நன்மைகள் இருக்கு. ஒன்று, நம்ம உலகத்தை பொறுத்தவரை நாம் மனிதர்களாக இருக்கிறோம், மானுடர்களாக இருக்கிறோம். நம்மிடமிருந்து பாவங்கள் என்பது ஏற்படுவது என்பது இயல்பு. கண்டிப்பாக மனிதனை பொறுத்தவரை அவனை அறிந்தோ அறியாமலோ, பிறருக்கு தெரிந்தோ தெரியாமலோ அவன் பாவத்திலே ஈடுபட்டு கொண்டே இருக்கிறான். இந்த துவாவை அவன் ஓதுவதன் மூலமாக அவனுடைய பாவமும் மன்னிக்கப்படும், அவனுக்கு இரண்டாவதாக சுவனமும் அவனுக்கு கடமையாக்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவுக்கு பேரே என்ன வச்சாங்கன்னு சொன்னா சய்யிதுல் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்புக்கான தலைமை துவா. பாவ மன்னிப்பை நாம் பெறுவதற்காக இருக்கக்கூடிய தலைமை துவா என்பதாக இந்த துவாவிற்கு நபியவர்கள் பெயரே வச்சாங்க. என்ன துவா அது? அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني انا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت ابو لك بنعمتك علي وابو بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت. இந்த துவா தான் 3 லைன் தான் இருக்கும். இந்த துவாவை நாம் மனனம் செய்து அதனுடைய பொருள் உணர்ந்து காலையிலும் மாலையிலும் நாம் தொடர்ந்து ஓதி வந்தால் நபி அவர்கள் கூறி காட்டினார்கள், மன் காலஹா மூகினன் பிஹா, எவர் ஒருவர் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவராக இந்த துவாவை படித்தால் அல்லாஹ் எனக்கு சுவனத்தை தருவான் என்று நம்பிக்கை வைத்து ஒருவர் படித்து ஃபமாத கப்ல யும்சிய தஹலல் ஜன்னா, அவர் மாலை அடைவதற்கு முன்னால் மரணித்து விட்டார்.
அவர் எங்க நுழைவார்னு சொன்னா சுவனத்திலே நுழைவார். அதே போன்றுதான் ஒரு நபர் மாலையிலே படிக்கிறார், காலை அடைவதற்கு முன்னால் மரணித்து விட்டால் இந்த துவாவை படித்ததின் காரணமாக அல்லாஹு தாலா சுவனத்திற்கு நுழைய வைக்கிறான். இது எல்லாமே நாம் சுவனத்திலே நுழைவதற்கு ரப்புல் ஆலமீனால் ஏற்படுத்தப்பட்ட இலகுவான வழிகள். பெரிய விஷயமே இல்லை. எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ வேலைகளை நம்ம தேவையில்லாமல் கழித்து கொண்டிருக்கிறோம். தேவையே இல்லாமல் பல்வேறுபட்ட நேரங்கள் நமக்கு இருந்தும் வீணாக நம்மளுடைய பொழுதுகளை நாம் கழித்து கொண்டிருக்கிறோம். 5 நிமிடம் கூட ஆகாது இந்த துவாக்களை நாம் மனனம் செய்து தொடர்படியாக மேற்கொள்வதற்கு என்பது நமக்கு 5 நிமிடம் கூட ஆகாது. அப்படிப்பட்ட சுவனத்திற்கு நமக்கு இலகுவாக நுழைய வைக்கக்கூடிய இந்த அதுக்கார்களை நாம் தொடர்ந்து ஓத வேண்டும். அதே போன்று இறுதியாக சுவனத்திற்கு நாம் இலகுவாக நுழைய வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. அதுதான் ஹம்சு சலவாத், 5 நேர தொழுகைகளை கடமையான நேரத்திலே நிறைவேற்றுவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள், ஹம்சு சலவாத்தின் கதப உன்னல்லாஹ அலல் இபாத், அல்லாஹு தாலா 5 நேர தொழுகைகளை முஸ்லிம்களின் மீது கடமையாக்கி இருக்கிறான். ஃபமன் ஜாஅ பிஹின்ன, எவர் இந்த 5 நேர தொழுகைகளை சரியான முறையிலே தொழுவாரோ கான லஹு அஹ்துன் அலல்லாஹி அயுத்ஹிலஹுல் ஜன்னah, அல்லாவின் மீது கடமையாகும் அப்படிப்பட்ட அடியானை சுவனத்திலே நுழைய வைப்பது என்பது அல்லாவின் மீதே கடமை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். ஆக அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம மேல ஃபர்து தான். 5 நேர தொழுகைகளை கண்டிப்பாக தொழுதே ஆக வேண்டும். தொழுகவில்லை என்று சொன்னால் காஃபிர் என்ற அளவுக்கு, இறை நிராகரிப்பாளன் என்ற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக சாடி இருக்கிறார்கள். அவ்வாறு நாம் தொழுது விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலாவின் மீது கட்டாய கடமை நம் அனைவருமே சுவனத்திலே நுழைய வைப்பது. ஆக இந்த சுவனத்திற்கு நாம் ஆசைப்பட்டவர்களாக தான் இந்த ரமலானுடைய மாதத்திலே நுழைந்திருக்கிறோம். இந்த அமல்களை இந்த ரமலானுடைய மாதத்திலிருந்தே நாம் செய்வதற்கு என்ன பண்ணோம், இன்னையிலிருந்தே முயற்சி செய்யணும். அது நேரத்தை தாழ்த்த விடாம தொடர்படியாக நாம் செய்வதற்காக என்ன பண்ணணும்னு சொன்னா முயற்சி செய்ய வேண்டும். இதுல எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு என்னன்னு சொல்லி கேட்டா, நல்ல அமல்களை தொடங்குவதற்கு நம்ம என்ன பண்றோம், நேரத்தை தாழ்த்துறோம். இதே பாவங்களை செய்வதற்கு சீக்கிரமாக நாம் செய்கிறோம். இந்த நல்ல அமல்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்தை நாம் தொடர்படியாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு 3 நாள் இதை நம்மளுடைய கவனத்தில் கொள்ளணும். இப்போ உதாரணமா ஒது செய்ய போறேன்னு சொன்னா, ஒது செஞ்சுட்டு நான் என்ன பண்ணணும், இந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நான் ஓதணும்னு சொல்லிட்டு என்னுடைய உள்ளத்திலே நான் பதிய வைத்து என்று கொண்டால் 4வது நாள் நம்முடைய உள்ளமே நம்முடைய நாவிலிருந்து தானாகவே இந்த துவா என்பது இயல்பாகவே வந்துவிடும். இதை தான் நம்ம பண்ண மறுக்கிறோம். நம்ம இதை மட்டும் தொடர்ந்து ஒரு 3 நாள் 4 நாள் தொடர்ந்து பண்ணோம்னு சொன்னா நம்முடைய நாவிலிருந்து இந்த துவாக்கள் அந்த நேரம் வந்தோடனே இயல்பாகவே வந்துவிடும். இப்போ உதாரணமாக சொல்ல போனா, இப்போ ஆரம்பத்தில் பைக் நம்ம ஓட்டுறோம்னு சொன்னா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். யாருனாலையும் ஓட்டுறதுக்கு முதல் கீரை போடணுமா 2வது கீரை போடணுமான்னு சொல்றது ஒரு விதமான ஒரு சர்ச்சையாகவே இருக்கும். ஆனா அது பழகி போயிடுச்சுன்னு சொன்னா என்ன ஆயிடும், இயல்பாகவே நம்முடைய கால் அதை நோக்கி போகும். அதுதான் அல்லாஹு தாலா அவ்வாறு தான் படைத்து வைத்திருக்கிறான் நம்மை. இந்த விஷயங்களை நாம் இந்த துவாக்களை பழக்கப்படுத்துவதிலே நாம் மேற்கொள்ள வேண்டும். அந்த விஷயத்தை இந்த ரமலானுடைய மாதத்திலிருந்து நாம் ஆரம்பிக்க வேண்டும். ஆக வல்லோன் அல்லாஹ் நாம் அனைவரையுமே நாளைய தினம் சுவனத்திலே அல்லாஹு தாலா இது போன்ற இயல்பான நல்ல ஒரு அமல்களை இலகுவான அமல்களை மேற்கொண்டு சுவனத்திலே நுழையக்கூடிய நல்ல அடியார்களாக ஆக்கி அருள் புரிவானாக. அதே போன்று நாம் அனைவரும் எவ்வாறு இங்கு இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோமோ அதே போன்று நாளைய தினம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹு தாலா நம் அனைவரையுமே ஒன்று சேர்ப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி